வணக்கம் நண்பர்களே! கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டிருக்கு. இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 13,00,000 பேர் அப்ளை பண்ணவங்களுக்கே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படி வந்ததுக்கான இப்போ அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புதிய திட்டத்த ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எதனால வரல, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியும் அத வந்து நீங்க ரீசப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு அப்டேட்டா வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 2, 3 வழிமுறைய சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் நம்பர் 0442561928 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு எதனால வரல, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இத மறக்காம நீங்க பார்க்கணும். எந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு அக்கவுண்டுக்கு மேல வச்சிருக்கீங்க, 2 அக்கவுண்ட், 3 அக்கவுண்ட். இப்ப நீங்க 3 அக்கவுண்ட் இருந்திருக்கும். ஆனா நீங்க ஒரு அக்கவுண்ட்ட தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆதார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கும். அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் அரசாங்க திட்டம் எல்லாமே வந்து வந்து சேரும். அரசாங்க திட்டம் வந்து வந்து சேரணும் அப்படின்னா, நீங்க அக்கவுண்ட் நம்பர் குடுக்கணும்னு தேவையில்லைங்க. உங்களுடைய ஆதார் எந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து இந்த பணம் போய் சேரும். அதனால நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது, உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆதாரோட எந்த அ பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் விண்ணப்ப நிலை அறிய அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஆஃபீசர்ஸ் மட்டும் தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். மத்தவங்க யாரும் வந்து இதில வந்து உள்நுழைய முடியாது. அதனால நீங்க வந்து அ கோட்டாட்சியர் இருக்காரு இல்லைங்களா? அங்க போயிட்டு எனக்கு எதுக்காக இந்த மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. அதில வந்து ஒரு சில கிரைட்டீரியா இருந்துச்சு. அதாவது 2,00,000க்கு மேல வருமானம் இருக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் இல்லாம ஐடி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது, டாக்ஸ் கட்டியிருக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி கேட்டகரிலயும் நீங்க இல்ல அப்படின்னும்போது, உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா, அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, பேங்க் அக்கவுண்ட் அதான் சொன்னேன் இல்லைங்களா? ஆதாரோட எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் வராத பட்சத்தில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் சொல்றத பண்ணுங்க. இப்போ ஆன்லைன்லேயே ஒரு முறை வந்து குறை தீர்ப்ப வந்து நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இத வந்து நீங்க குறைகள வந்து தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, இதையும் கருத்துல எடுத்துக்குவாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அதுக்காக தான் நான் இப்ப இந்த வீடியோவ மேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்டாலின் வந்து புது திட்டத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது மூலியமா நீங்க உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா, 30 நாள்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைய சால்ட் அவுட் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க போறாங்க. நீங்க இதுக்காக எங்கேயும் அலையணும்னு அவசியமே இல்ல. உங்க வீடு தேடியே வரப்போறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குறை தீர்ப்பு வந்து ஒரு முறை தான் பண்ண முடியும். உங்களோட ஸ்டாலின்ல நீங்க வந்து அப்ளை பண்ணி அப்பயும் கிடைக்கல அப்படின்னும்போது தான், இந்த குறை தீர்வு தெரிவிப்பவர் விவரம் எல்லாமே உங்களால பண்ண முடியும். நீங்க ஒரு முறை வந்து இதில வந்து உங்களுடைய பிரச்சனைய தெரிவிச்சுட்டீங்கன்னா, மறுபடியும் உங்களால மறுபடியும் வந்து லாகின் பண்ண முடியாது. இப்போ என்ன அந்த திட்டம், அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும், "உங்க கனவ சொல்லுங்க" என்ற திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில தான் தொடங்கி வச்சிருக்காரு. 9/1 அதாவது நேத்து தொடங்கி வச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 2021லேருந்து இப்போ வரைக்கும் நெறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. அதில உங்களுக்கு எந்த இடத்துல குறை இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதில தெரியப்படுத்தணும். உங்க வீட்டுக்கே வருவாங்க. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும், திட்டத்தின் தற்போதைய செயல்பாடு நிலை குறித்து பொதுமக்களின் கருத்தை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும், அவர்களது வசிப்பிடத்திற்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் "உங்கள் கனவை சொல்லுங்கள்" என்ற திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் விட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இதில வந்து 50,000 தன்னார்வலர்கள் ஈடுபட போறாங்க. ஒ
இப்பணியை மகளிர் சுய உதவி குழுக்களில் சேர்ந்த சுமார் 50,000 உறுப்பினர்கள் தன்னார்வலர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவங்க வந்து வரும்போது நீங்க உங்களுடைய மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கல, இத்திட்ட செயலாக்கம் குறித்த விவரங்கள் அனைத்தும் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதியில் நாளிதழ், சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முன்கூட்டியே முறையாக விளம்பரப்படுத்தப்பட்டு, விழிப்புணர்வு பணிகளை செய்து மக்கள் தொடர்பு துறை ஒருங்கிணைக்கும். இவங்ககிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கல தன்னார்வலர் 2 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை சரிபார்த்து கைபேசி செயலில் பதிவேற்றம் செய்வார். கைபேசி செயலில் பதிவேற்றிய பின்னர் அக்குடும்பத்தினர் தனித்துவ அடையாள எண் கூடிய கனவு அட்டையினை வழங்குவார். இந்த அட்டை மூலம் www.uks.tn.gov. என்ற இணையதளம் தங்களது கனவு கோரிக்கை நிலை குறித்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க உங்களுடைய மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம். 30 நாளைக்குள்ள இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதா வந்து அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள். இந்த திட்டத்தில வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேப் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. ஏன்னாக்ல வேற யாரும் வந்து தேவையில்லாம பிரச்சனை ஆயிறக்கூடாதுன்றதுனால அவங்களுக்குன்னு கைபேசி, டேட்டா கார்டு ஆகியவற்றை வழங்குகிறார். இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரூ. 1000 வராதவங்க எல்லாருமே நெறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் 2 முறை சப்மிட் பண்ணேன். ஆனா எனக்கு இன்னுமே அந்த அமௌண்ட் வந்து சேரல அப்படின்றவங்க, முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய ஆதார் எந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப வீட தேடி வருவாங்க. உங்கள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட நீங்க மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க உடனே வந்து அந்த போர்ட்டல்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கான அடையாள அட்டையும் உங்க கையில குடுக்க போறாங்க. அந்த அடையாள அட்டையில என்ன இருக்கோ, அத வச்சு நீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன, என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன ஆயிடுச்சு, எப்போ வரும் அமௌண்ட்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, யாருக்கெல்லாம் அமௌண்ட் வரலையோ அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே வரும். 30 நாளைக்குள்ள அவங்களுடைய பிரச்சனைய தீர்க்கணுன்றது தான் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டமாவே இருக்கு. இதில நீங்க பயன்பெறணும் அப்படின்னாக்கல, கண்டிப்பா அவங்க வரும்போது உங்களுடைய பிரச்சனைய நீங்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.